தற்போது அனைத்துக் கட்சி கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உரையாற்றி வருகிறார். நேரலை காட்சிகள். அனைத்து கட்சியினுடைய தலைவர்களே, தலைமைச் செயலாளர்களே, அரசு செயலர் உள்ளிட்ட அரசு உயரர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். காவேரி நடுவர்மன்றத்தின் இறுதி ஆணையினையும் மாண்புமிகு உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பினையும் பின்பற்ற மறுத்து காவேரி ஒழுங்காற்றுக் குழுவின் ஆணையின்படி நமக்கு கிடைக்க வேண்டிய குறைந்த அளவு தண்ணீரை கூட கர்நாடக அரசு வழங்க மறுத்து வருகிறது. இதனை முறியடித்து தமிழ்நாட்டின் உரிமைகளை நிலைநாட்டி காவேரி டெல்டா பகுதியில் உள்ள விவசாயிகளுக்கு தண்ணீர் கிடைக்க செய்வதற்கு எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகளை பற்றி பல ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை இங்கே நீங்கள் தெரிவித்திருக்கிறீர்கள். அதற்காக என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டுக்கு சட்டபூர்வமாக உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி கிடைக்க வேண்டிய நீரினை சென்ற ஆண்டில் கர்நாடக அரசு விடுவிக்காததால் வேளாண் பெருமக்களுக்கு கடும் பாதிப்பு ஏற்பட்டது. இது குறித்து உச்சநீதிமன்றத்தை நாடி நாம் அதற்கு பிறகு நீரை பெற்றோம். இந்த ஆண்டில் தென்மேற்கு பருவமழை சாதகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் கர்நாடக அரசு இவ்வாறு நடந்து கொள்வதை எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே இந்த கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய கருத்துக்களின் அடிப்படையில் ஒருமனதாக எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த முடிவுகளை நான் தீர்மானங்களாக இப்பொழுது படிக்கிறேன். தீர்மானம் 1. காவேரி நடுவர்மன்றம் 5/2/2007 அன்று அளித்த இறுதி தீர்ப்பையும் மாண்புமிகு உச்சநீதிமன்றம் 16/2/2018 அன்று அளித்த தீர்ப்பையும் அவமதிக்கும் வகையில் காவேரி நீர் ஒழுங்காற்றுக் குழு தற்போது ஆணையிட்டுள்ளவாறு தமிழ்நாட்டிற்கு காவேரி நீரை தர முடியாது என்று மறுத்துள்ள கர்நாடக அரசிற்கு இந்த அனைத்து கட்சி சட்டமன்ற கட்சி கூட்டம் தனது கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறது. காவேரி நடுவர்மன்றத்தின் இறுதி தீர்ப்பு மற்றும் மாண்புமிகு உச்சநீதிமன்ற ஆணையின்படி தமிழ்நாட்டிற்கு காவேரி நீரை உடனடியாக விடுவித்தாக கர்நாடக அரசுக்கு ஆணையிடுமாறு காவேரி நதிநீர் மேலாண்மை ஆணையத்தினை இந்த அனைத்து சட்டமன்ற கட்சி கூட்டம் வலியுறுத்துகிறது. காவேரி நடுவர்மன்றத்தின் இறுதி தீர்ப்பு மற்றும் மாண்புமிகு உச்சநீதிமன்ற ஆணையின்படி தமிழ்நாடு பெற வேண்டிய நீரை உடனடியாக பெறுவதற்கு தேவைப்படி மாண்புமிகு உச்சநீதிமன்றத்தை நாடி அனைத்து சட்டபூர்வமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள இக்கூட்டம் ஒருமனதாக தீர்மானிக்கிறது. இந்த தீர்மானங்களின் அடிப்படையில் தேவைப்படும் அனைத்து நடவடிக்கைகளையும் முழு மூச்சோடு மேற்கொண்டு காவேரி டெல்டா விவசாய உரிமைகளை இந்த அரசு நிலைநாட்டும் என உறுதியளித்து என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி. இப்பொழுது காவிரி நதிநீர் விவகாரத்தில் எடுக்க வேண்டிய அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர்பாக தற்போது அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுகின்றன. உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் தராத கர்நாடக அரசுக்கு கண்டனம் தெரிவித்து தற்போது அனைத்து கட்சி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. பல்வேறு கட்சிகளினுடைய சட்டமன்ற குழு தலைவர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கக்கூடிய நிலையில் காவிரி விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தை நாடி சட்ட போராட்டம் நடத்தப்படும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களே, அனைத்து கட்சியினுடைய தலைவர்களே, தலைமைச் செயலாளர்களே, அரசு செயலர் உள்ளிட்ட அரசு உயரர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். காவேரி நடுவர்மன்றத்தின் இறுதி ஆணையினையும் மாண்புமிகு உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பினையும் பின்பற்ற மறுத்து
காவேரி ஒழுங்காற்று குழுவின் ஆணையின்படி நமக்கு கிடைக்க வேண்டிய குறைந்த அளவு தண்ணீரை கூட கர்நாடக அரசு வழங்க மறுத்து வருகிறது. இதனை முறியடித்து தமிழ்நாட்டின் உரிமைகளை நிலைநாட்டி காவேரி டெல்டா பகுதியில் உள்ள விவசாயிகளுக்கு தண்ணீர் கிடைக்க செய்வதற்கு எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகளை பற்றி பல ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை இங்கே நீங்கள் தெரிவித்திருக்கிறீர்கள். அதற்காக என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டுக்கு சட்டபூர்வமாக உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி கிடைக்க வேண்டிய நீரினை சென்ற ஆண்டில் கர்நாடக அரசு விடுவிக்காததால் வேளாண் பெருமக்களுக்கு கடும் பாதிப்பு ஏற்பட்டது. இது குறித்து உச்சநீதிமன்றத்தை நாடி நாம் அதற்கு பிறகு நீரை பெற்றோம். இந்த ஆண்டில் தென்மேற்கு பருவமழை சாதகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் கர்நாடக அரசு இவ்வாறு நடந்து கொள்வதை எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே இந்த கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய கருத்துக்களின் அடிப்படையில் ஒருமனதாக எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த முடிவுகளை நான் தீர்மானங்களாக இப்போது படிக்கிறேன். தீர்மானம் 1. காவேரி நடுவர் மன்றம் 5/2/2007 அன்று அளித்த இறுதி தீர்ப்பையும் மாண்புமிகு உச்சநீதிமன்றம் 16/2/2018 அன்று அளித்த தீர்ப்பையும் அவமதிக்கும் வகையில் காவேரி நீர் ஒழுங்காற்று குழு தற்போது ஆணையிட்டுள்ளவாறு தமிழ்நாட்டிற்கு காவேரி நீரை தர முடியாது என்று மறுத்துள்ள கர்நாடக அரசிற்கு இந்த அனைத்து கட்சி சட்டமன்ற கட்சி கூட்டம் தனது கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறது. காவேரி நடுவர் மன்றத்தின் இறுதி தீர்ப்பு மற்றும் மாண்புமிகு உச்சநீதிமன்ற ஆணையின்படி தமிழ்நாட்டிற்கு காவிரி நீரை தமிழ்நாடு அரசு முன்னெடுத்திருக்கக்கூடிய அனைத்து கட்சி கூட்டத்தில் கர்நாடக அரசுக்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக தமிழ்நாடு அனைத்து விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் திரு PR பாண்டியன் நம்முடன் இணைகிறார். வரவேற்கலாம் சார். வணக்கம். வணக்கம். தமிழ்நாடு அரசுடைய அனைத்து கட்சி கூட்டம் நடந்துட்டு இருக்கு. கர்நாடக அரசுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கு. உச்சநீதிமன்றத்தை நாடுவேன் அப்படின்ற தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடைய பேச்சை கேட்டிருப்பீங்க. உங்களுடைய கருத்து என்ன? முதலமைச்சர் அறிவித்திருப்பதை வரவேற்கிறேன். அனைத்து கட்சி கூட்டத்தில் எடுக்கப்பட்டிருக்கிற முடிவுகள் வெற்றி பெற வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். குறிப்பாக உச்சநீதிமன்றத்துக்கு அவசர வழக்கு தொடருவேன் என்று எடுத்திருக்கிற முடிவை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அதே நேரத்தில் கர்நாடகா தீர்மானத்திற்காக உச்சநீதிமன்ற வழக்கு மட்டுமல்ல, ஆணையம் தண்ணீரை பெற்றுக் கொடுக்க மறுப்பதை எதிர்த்து உச்சநீதிமன்ற வழக்காக அமைய வேண்டும் என்று நாங்கள் ஒட்டுமொத்தமாக வலியுறுத்துகிறோம். காரணம், ஆணையத்திற்குத்தான் தண்ணீரை பகிர்ந்தளிக்கிற அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது. காவிரியில் கட்டப்பட்டிருக்கிற அணைகள், ஆறுகள் சம்பந்தப்பட்ட மாநிலங்களில் பராமரிப்பட்டிருக்கிறது. ஆனால் அது வரக்கூடிய தண்ணீரை எந்த மாநிலமும் சொந்தம் கொண்டாட முடியாது. அது ஆணையத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. எனவே ஆணையத்தின் உத்தரவை நிறைவேற்றுகிற பொறுப்பும் ஆணையத்துக்குத்தான் இருக்கிறது. எனவே ஆணையம் அந்த தண்ணீரை பெற்றுக் கொடுக்க மறுக்குமையானால் உச்சநீதிமன்றத்தில் ஆணையத்தின் பேரில் தான் வழக்கு தொடர வேண்டும். கர்நாடகம் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக அனைத்து கட்சி கூட்டத்தை தவறு என்கிற அடிப்படையில் உச்சநீதிமன்ற வழக்கு தொடர்ந்தாலும் ஆணையத்துக்கு எதிரான வழக்கை தொடர்வதற்கான சட்ட நடவடிக்கைகளையும் தமிழ்நாடு அரசு தொடர வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். அணை பாதுகாப்பு மசோதா போன்ற நிறைய விஷயங்கள் வரும்போது மாநிலங்களுக்குள்ள இருக்கக்கூடிய தண்ணீர் பிரச்சனை தீர்ப்பதற்கு இதுதான் ஒரே தீர்வு அப்படின்ற அளவுக்கு மத்திய அரசு அன்னைக்கு கருத்து சொன்னாங்க. இன்னைக்கு மத்திய அரசு இந்த விஷயத்தில் இது போன்ற அணுகுமுறையை கையாளுது. இரு மாநிலங்களுக்குள்ள ஒரு மோதல் அப்படின்றது தொடர்ந்து நீடிப்பதற்கு அதை சரி செய்ய வேண்டிய கடமை யாருக்கு இருக்கு? மிக தெளிவாக உச்சநீதிமன்றம் வரையறுத்து தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. காவிரி பிரச்சனையில் அணை பாதுகாப்பு மசோதா என்பது அனைத்து நதிநீர் நிர்வாக முறைகளையும் மத்திய அரசு தன் கட்டுப்பாட்டில் கொண்டு போவதற்கு ஒரு தன்னாட்சி அதிகாரம் கொண்ட அமைப்பு என்கிற அடிப்படையில் அந்த அணை பாதுகாப்பு மசோதாவை அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள். அது இன்னும் முடிவுக்கு வரவில்லை. இந்த நிலையில் அவர்கள் எடுக்கிற முடிவுக்கு முன்னுதாரணமாக இருப்பதுதான் காவிரி மேலாண்மை ஆணையம். எனவே காவிரி குறித்து முடிவெடுக்கிற அதிகாரம் ஆணையத்திற்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இதில் ஆணையம் மத்திய அரசின் உதவியை கோரணும். உதாரணமாக இன்றைக்கு ஒழுங்காற்று குழு பரிந்துரை செய்திருக்கிறது. அதனை காவிரி மேலாண்மை ஆணையம் கர்நாடகாவுக்கு உத்தரவாக பிறப்பிக்க வேண்டும்.
ஆனால் பிறப்பிக்கிற உத்தரவு 18 டிஎம்சி தண்ணீருக்கு தான் பிறப்பித்திருக்கிறார்கள். நமக்கு 44 டிஎம்சி தண்ணீராவது பெற்றால்தான், ஜூன் ஜூலை மாதத்திற்கான ஒதுக்கீட்டை பெற்றால்தான் சம்பா சாகுபடி பணியை துவங்க முடியும். இந்த நிலையில் இந்த தண்ணீரை திறப்பதற்கு மத்திய அரசின் உதவியை ஆணையம் கோர வேண்டும். ஆணையத்திற்கு நடவடிக்கைக்குள் மத்திய அரசு நுழைய முடியாது. காவிரியில் தமிழ்நாடு கர்நாடகா இருக்கிற பிரச்சனைக்குள்ளும் மத்திய அரசு மூக்க நுழைக்க முடியாது. ஆனால் ஆணையம் மத்திய அரசின் உதவியை கோருகிற போது ஆணையத்தின் முடிவை நிறைவேற்றுவதற்கு மத்திய அரசு முன்வர வேண்டும். அந்த அடிப்படையில் மட்டுமே இந்த ஆணையத்திற்கு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அதை நடைமுறைப்படுத்துவது என்பது தமிழ்நாட்டு நலனுக்கு நன்றாக அமையும். உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் அமைக்கப்பட்ட காவிரி ஒழுங்காற்று குழு கூட்டம் நடக்கும் போது அது ஒருதலை பட்சமாக நடக்குது அப்படின்ற குற்றச்சாட்டை கடந்த காலங்களில் நீர்வளத்துறை அதிகாரிகள் முன் வச்சிருக்காங்க. அதுக்கு அமைச்சரும் ஆமாம் ஒருதலை பட்சமாக நடக்குது அப்படின்றது சொல்லியிருக்காரு. ஸோ அந்த விஷயத்தை ஆரம்பமே பிரச்சனையா இருக்கே தமிழ்நாட்டுக்கு, இதை எப்படி அவங்க செயல்படுத்துவாங்க நம்ப முடியும்? தமிழ்நாட்டினுடைய பார்வை ஆணையத்தின் மீது நம்பிக்கை இழந்த நிலை தொடர்கிறது. அது எந்த அடிப்படையில் என்பது நிர்வாக ரீதியாக அரசாங்கம் எடுக்கிற முடிவு. ஆனால் அதே நேரத்தில் ஆணையத்தை செயல்படுத்த வேண்டிய பொறுப்பு சம்பந்தப்பட்ட மாநிலங்களுக்கு இருக்கிறது. நாங்கள் ஆணைய தலைவரிடம் பேசுகிற போது உங்களுடைய மாநில அரசு உச்சநீதிமன்ற தீர்ப்பை மேற்கோள் காட்டி எங்களுக்கு உரிய முறையில் ஆதாரத்தோடு விளக்கமையானால் எந்த நடவடிக்கை எடுக்கிறது ஆணையம் தயாராக இருக்கிறது என்று சொல்கிறார். இந்த நிலையில் ஆணையத்திற்குத்தான் பொறுப்பு இருக்கிறது என்பதை தமிழ்நாடு அரசும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஏற்றுக்கொண்டு ஆணையத்தில் முறையிடுகிற போது ஆணையம் ஏற்க மறுத்தால் ஆணையத்தின் மீது உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர முடியும். அதற்கான வாய்ப்புகள் நிரம்ப இருக்கிறது. ஆணையம் என்பது உச்சநீதிமன்றத்தின் நேரடி கட்டுப்பாட்டில் கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு பிரியார் பாண்டியன். அடுத்ததாக அரசியல் கட்சி தலைவர்கள் தற்போது தொடர்பாக கருத்து தெரிவிக்கின்றனர். நேரலையில் பார்க்கலாம். சட்டப்படியும் அல்லது உலகளாவிலான நீரியல் சட்டப்படியும் பார்த்தீங்கன்னா கடைமடைக்கு தான் முன்னுரிமை இருக்கு. ஆனால் இப்பொழுது கடைமடை பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதில் தமிழ்நாட்டினுடைய பாசன பரப்பு குறைந்திருக்குது, கர்நாடகத்தினுடைய பாசன பரப்பு அதிகரித்திருக்கிறது. இதை முதல்ல தடை செய்வதற்கு நாம் உச்சநீதிமன்றத்தை அணுக வேண்டும். தமிழ்நாட்டின் ஒப்புதல் இல்லாமல் அங்கே பாசன பரப்பை பெருக்கக்கூடாது. அப்படி பெருக்கணும்னா இங்கே நமக்கு தண்ணி கிடைக்காது. இதுக்கு இடையில் சமீபத்தில் 99வது காவிரி ஒழுங்காற்று குழு கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்தில் ஒரு நாளைக்கு 1 டிஎம்சி தண்ணீர் வழங்க வேண்டும் கர்நாடகா என்று அறிவுறுத்தியது. ஆனால் கர்நாடக முதலமைச்சர் அவர்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி ஒரு சொட்டு தண்ணீர் கூட தமிழ்நாட்டுக்கு வழங்க மாட்டோம் என்று அறிவித்து விட்டார். அது கர்நாடகத்தினுடைய ஒற்றுமையை காட்டுகிறது.